வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Mi 11X உடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 to 7 days நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுறீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வழக்கம் போல டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வச்சு பார்க்கும்போது நிறைய விதமான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு தெரியுது. அண்ட் ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கையில் எடுக்கும்போது நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்னிங் கோல்டா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு கார்னிங் கோல்டா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்கு. அண்ட் ஓவரால் பில்ட் குவாலிட்டி ரொம்ப சாலிடா இருக்கு அண்ட் டிசைனும் சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த போனோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஹைட் பாத்தீங்கன்னா 163.7 மில்லிமீட்டர்ல இருக்கு. அண்ட் டோட்டல் விட்த் பாத்தீங்கன்னா 76.7 மில்லிமீட்டர்ல இருக்கு. அண்ட் திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.8 மில்லிமீட்டர்ல இருக்கு. ரொம்ப தின்னா இருக்கு. உங்களுக்கு கையில பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இன் ஹேண்ட் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இந்த போன் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கண்டிப்பா சரிபட்டு வராது. ஏன்னா ரொம்பவே பார்க்கறது பெருசா இருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. இன்கேஸ் நீங்க சிங்கிள் ஹேண்ட் யூஸ் மாதிரி எதிர்பார்க்கறீங்கன்னா. பட் ஓவரால் உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாம் பெருசா இருக்கு. மொபைல் கையில எடுக்கிறதுக்கு நல்லா பெருசா இருக்கு. உங்களுக்கு பெருசா இருந்தா ஓகே அப்படின்னா ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அண்ட் இப்போ அடுத்தபடியாக டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு வேற லெவல் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6.67 இன்ச்சுக்கான ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு E4 AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. இந்த E4 AMOLED டிஸ்பிளேங்கிறது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அட் சேம் டைம் பிரைட்னஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா 5 million:1 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோ இருக்கு. ஸோ அதனால கான்ட்ராஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கனால இதுல பார்க்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் நீங்க பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 900 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நார்மலா 900 நிட்ஸ்ல இருக்கும். நீங்க HDR கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பிரைட்டான டிஸ்பிளே. நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு சரி இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு சொல்லி பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு P3 கலர் கேமிட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால கலர் அக்யூரசி ரொம்பவே அதிகமா இருக்கறனால நீங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வைப்ரண்டா தெரியுது. அண்ட் இதுல நமக்கு HDR10க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அட் தி சேம் டைம் 360 Hzக்கான டச் சாம்பிள் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் எந்த காம்ப்ரமைசேஷனும் பண்ணல. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் சூப்பரா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய விலைக்கு டிஸ்ப்ளே உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்கு. உங்களுக்கு லேட்டஸ்டா வந்த அப்டேட்ல உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சோ அதனால ஓவரால் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கறத நீங்களே கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah. No, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. இப்போ இந்த போனோட பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா இல்ல 4520 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. 4520 mAh பேட்டரியா இருந்தாலுமே இதுல உங்களுக்கு E4 AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. சோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் இல்ல உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதோட பேட்டரி லைஃப் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு 10 hours அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சோ 10 hours உங்களுக்கு நார்மலான யூசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். கேமிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க யூசேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோட யூசேஜுக்கு இந்த பேட்டரி லைஃப் இருந்துச்சு. நீங்க சப்போஸ் உங்களோட யூசேஜுக்கு தக்க மாதிரி மாறும். சில பேருக்கு இதை விட அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை விட கம்மியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா 10 hours நார்மலா கிடைச்சது. நீங்க கேமிங் பண்ணாம பார்க்கும்போது 10 hours உங்களுக்கு ஈஸியா கிடைச்சது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு இந்த போனுக்கு இருக்கு. அண்ட் பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது இந்த பிரைஸ் செக்மெண்ட் கம்மி மாதிரி தெரியும். பட் தெரிஞ்சாலுமே நீங்க மற்ற போன்ஸோட கம்பேர் பண்ணும்போது 33 வாட் சார்ஜர் இருந்தாலுமே இங்க உங்களுக்கு 1 hourல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறுற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க மற்ற போனோட கம்பேர் பண்ணீங்கன்னா IQ அண்ட் OnePlus 9R அந்த மாதிரி போன்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட பிரைஸ் ரொம்பவே அதிகம். பட் இருந்தாலுமே உங்களுக்கு அதுல 65 வாட் அந்த மாதிரி கிடைச்சாலுமே அது உங்களுக்கு
உங்களுக்கு 20-30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். பட் இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க போகிறது கிடையாது. ஸோ 1 hour ஆச்சு அப்படின்னா அது ஒரு டீசென்டான ஒரு சார்ஜிங் டைம் தான். ஸோ அதனால அது பிரச்சனையே கிடையாது இங்கே. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு Snapdragon 870 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 7 நானோமீட்டருக்கான ஒரு ப்ராசஸர். அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 5G ப்ராசஸர். ஸோ 5Gக்கான சப்போர்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு இருக்கு. அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய CPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வரும்போது நீங்கள் கம்பேரேட்டிவ்லி இங்கே நீங்கள் Dimensity 1200 அண்ட் Snapdragon 888 நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுக்கும் Snapdragon 888க்கு ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. CPU பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க Dimensity 1200 கம்பேர் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு கொடுக்குது. ரியல் வேர்ல்ட்ல நம்ம எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே பார்க்க போறது கிடையாது. ஈவன் சொல்ல போனா ஸ்லைட்லி 870 உங்களுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon ப்ராசஸருக்கு நமக்கு ஆப்டிமைசேஷன் அதிகமாக இருக்கும். கூகுள் கேமராக்கான சப்போர்ட் இருக்கு. கூகுள் கேமராக்கு நான் அதுக்கப்புறம் வரேன். அண்ட் நாங்க எடுத்த ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு Adreno 650 அப்படிங்கிற GPU இருக்கு. அண்ட் அகைன் இந்த GPU நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Snapdragon 888 அண்ட் Dimensity 1200 கூட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 888ல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் கிடைக்குது. ஏன்னா அதுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் அதிகம். பட் Dimensity 1200 அப்படின்னு வரும்போது அதோட பிரைசிங் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த Snapdragon 870 கிடைக்கிற பிரைஸ்ல Dimensity 1200 கிடைக்கும். அகைன் Dimensity 1200ல கிட்டத்தட்ட உங்களுக்கு சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்குது. GPU பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு Snapdragon 870க்கும் Dimensity 1200க்கும் GPU வைஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. ஈவன் சொல்ல போனா ரியல் வேர்ல்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடைக்க போறது கிடையாது. சோ கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு Snapdragon ப்ராசஸருக்கு ஆப்டிமைஸ் பண்ணதுனால இதுல உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு Dimensity 1200 நீங்க கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல தெர்மோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஸ்லைட் ஹீட்டிங் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுவும் நம்ம ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணும்போது தான். நீங்க நார்மலான யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஹீட்டிங்குமே பார்க்க போறது கிடையாது. சோ கூலிங் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. இது லிக்விட் கூலிங் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கேமராஸ் அப்படி வந்தோம்னா ரியல்ல நமக்கு பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல நமக்கு பிரைமரி லென்ஸ் பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான Sony IMX582 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருந்து வரக்கூடிய இமேஜ் குவாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. பட் அது வந்து நீங்க கூகுள் கேமரால எடுக்கும்போது நீங்க எம்ஐல டிஃபால்ட்டா வரக்கூடிய கேமரால எடுத்தீங்கன்னா டீடைல் சுத்தமா இல்ல அண்ட் ஓவர் சேச்சுரேட் ஆயிருது. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இருக்கு. நீங்க கூகுள் கேமரா எடுக்கும்போது உண்மையிலே ஒரு சூப்பரான இமேஜ் குவாலிட்டி இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த லென்ஸுக்கு வந்தோம்னா நமக்கு 8 MBக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவும் அகைன் பாத்தீங்கன்னா நமக்கு கூகுள் கேமரா எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. பட் நீங்க இன்பில்ட்டா வரக்கூடிய கேமரால எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி அந்த அளவுக்கு சரியா வரல. சோ ஓவரால் சொல்ல போனா ஒரு நல்ல கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு கேமரா இதுல இருக்கு 5 MBக்கான டெலி மேக்ரோ கேமரா அப்படிங்கிறது நமக்கு இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லென்ஸ் குறிப்பா சொல்ல போனா 2-in-1 லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல இருந்து வரக்கூடிய இமேஜ் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. மேக்ரோ ஷாட்டும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்திருக்கு. சோ ஓவரால் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அல்லது ஒரு 80 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்கலாம். பட் நீங்க கூகுள் கேமரா எடுக்கும்போது தான் கிடைக்குது. அதனால ஜஸ்ட் நான் 80% கொடுக்குறேன். பட் ஓவரால் இந்த பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க வேணும்னா கூகுள் கேமரா ஈஸியா ஏத்திக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ ரியல்ல வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் உங்களால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பஞ்ச் ஹோலுக்குள்ள ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரால இருந்து வரக்கூடிய இமேஜ் அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல நம்ம எம்ஐ கேமரால மெயினா இருக்கும்போது ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்ற டார்க்கரா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ கூகுள் கேமரா எடுக்கும்போது அதுவுமே உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா ரியர் கேமரா அளவுக்கு ஒரு பெஸ்டான கேமரா நமக்கு ஃப்ரண்ட்ல கிடையாது. ஓவரால் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு 70-75 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது கண்டிப்பா நீங்க கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பெட்டரான இமேஜ் குவாலிட்டி கிடைக்கும். நீங்க எம்ஐ கேமரா யூஸ் பண்ணும்போது அதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டரான இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காது. இல்ல ஒரு நல்ல சென்சார் நல்ல கேமரா செட்டப் வச்சுட்டு நீங்க வந்து கூகுள் கேமரா போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெட்டரான இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.1 சப்போர்ட் இல்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல உங்களால டுவல் சிம் போட்டுக்க முடியும். அண்ட் SD கார்டு உங்களால போட்டுக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இதுல நமக்கு நாவிக் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த பிரைஸ்க்கு இன் டிஸ்ப்ளே இருந்தா பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தோணுது. ஏன்னா இந்த பிரைஸ்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் போன் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வழக்கமா நமக்கு எம்ஏல இருக்கக்கூடிய ஃபீச்சர் அதாவது IR பிளாஸ்டர் இருக்கு. அண்ட் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. வைப்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் அக்யூரேட்டா நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும்போது MIUI 12 கொடுத்திருக்காங்க. Android 11 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல நமக்கு இன்பில்ட் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமா இன்பில்ட் ஆப்ஸ் நிறையவே கொடுத்திருப்பாங்க Redmi phonesல. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் அதெல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அண்ட் ஆட் பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. சொல்லப்போனா இந்த போன் நான் பூட் பண்ணி யூஸ் பண்ண வரைக்கும் ஆட் வந்து சுத்தமா அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் பக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு டிஃபால்ட்டா வரக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு சில பக்ஸ் இருந்துச்சு. பட் அப்டேட்ல இப்ப பாத்தீங்கன்னா நிறையவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய அப்டேட்ல பாத்தீங்கன்னா பக்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஒரு சில சின்ன சின்ன பக்ஸ் இருக்கு. பட் அது வந்து பெருசா நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. சோ அதனால ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு சாஃப்ட்வேர் வைஸ் கிடையாது. நெக்ஸ்ட் RAM and ROM அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இப்ப நான் கையில வச்சிருக்க
வச்சிருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் தான். இதில் 2 வேரியன்ட் தான் உங்களுக்கு இருக்கு. 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் தான் இப்போ என் கையில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டான RAM அண்ட் ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் உங்களுக்கு இதில் இருக்கு. அதனால உங்களுக்கு 6GB RAM தாராளமாக போதும். எந்த கேம்ஸ் வேணாலும் உங்களால் ரன் பண்ணிக்க முடியும் அண்ட் எந்த அப்ளிகேஷன் வேணாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு மாடல் உங்களுக்கு இருக்கு. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா அதாவது 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் வரும். உங்களுக்கு RAM மட்டும் 2GB உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. பட் அந்த 2GB எக்ஸ்ட்ரா RAM உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூவா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த டாப் அண்ட் வேரியன்ட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸும் பெருசா கிடையாது. அந்த டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆகுது. ஸோ அந்த பிரைஸுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஈவன் சொல்லப்போனா 32,000 நீங்க பார்க்கும்போது அது வாங்குறதுக்கு பதிலாக IQ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால பேஸ் வேரியன்ட் நம்ம வரும்போது அதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 28,000 நம்மளுக்கு இப்போ அமேசான்ல வந்து கிடைச்சிட்டு இருக்கு. போக இதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ஆஃபர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் வாங்கியிருந்தாரு. ஸோ அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருந்தாரு பார்த்தீங்கன்னா 22,000 வாங்கியிருந்தாரு. இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக அமேசான்ல போட்டுருந்தாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு 5,000 கணக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோனோட வேல்யூ 1,000 rupees இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 6,000 rupees அந்த ஃபோனுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். நீங்க 6,000 அந்த 1,000 rupees ஃபோனை வந்து உங்களால சேல் பண்ணிக்க முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்க வாங்கும் போது இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பிரைசிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 22,000 ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபோன் இது. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு இப்போ இந்த ஆஃபர் கரண்ட்ல இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியல. மேபி இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். ஏன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல 3,000 நம்மளுக்கு ஆஃபர் இருக்கு. பட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆஃபர் இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்தி இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா ஒரு சூப்பர் டீலா இருக்கும். அப்படி இல்லாட்டி கூட இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபோன் தான். பட் இருந்தாலுமே நீங்க ஆஃபர் இல்லாமல் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. IQ இருக்கு, OnePlus இருக்கு, OnePlus Nord 2 இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அங்க வந்து உங்களுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கு. நீங்க ஃபோனை வந்து சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த ஆஃபரோட பார்க்கும்போது நீங்க கண்ண மூடி இந்த ஃபோனை கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே गाइस, அவ்வளவுதான் நமக்கு Mi 11Xக்கான ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமா டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.